சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதியளித்துள்ளனர். நேற்று மாலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தமது ஆதரவை இந்த 92 உறுப்பினர்களும் வெளிப்படுத்தியுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த தாம் ஒன்றுபட்டு பணியாற்றப் போவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் குறித்த 92 பேரும் மஹிந்த தரப்பு ஆதரவாளர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் உள்ளிட்ட பலர் தமது ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்க உள்ளதாக வெளிப்படையாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் முடிவு குடும்பத்துக்குள் எடுத்த தீர்மானம் என்று பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், பொதுஜன பெரமுன தமது கட்சியின் உறுப்பினர் ஒருவரை வேட்பாளராக களமிறக்க எடுத்த தீர்மானம் கட்சியின் நிறைவேற்று குழுவில் எடுத்ததல்ல, குடும்பத்துக்குள் எடுத்த தீர்மானமே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அந்த தீர்மானத்தை ஏற்கப் போவதில்லை. எமது ஆதரவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான். சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபட நாங்கள் விரும்பவில்லை. இதேவேளை பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்றுக்குழு ஜனநாயக ரீதியில் செயற்படவில்லை. நிறைவேற்றுக்குழு ஒரு நாடகமே என குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்தில் இருந்தே தமது கட்சியின் கொள்கை ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரானது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதற்கமே தாம் தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான முகாமையை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியுடன் நேற்றிரவும் இன்று காலையும் பேச்சுவார்த்தை நடத்திய பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் சிலர் தன்னை சந்தித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் என்பது தேசிய தலைவரை தெரிவு செய்யும் தேர்தல் என நாமல் விளக்கமளித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்ததன் பின்னர் நாட்டில் தங்க நகைகளை அடகு வைக்கும் மக்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்திருந்தது. இதனை இலங்கை அரசாங்கமும் அண்மையில் தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தது. இவ்வாறு வங்கிகளில் அடகு வைத்த நகைகளை இதுவரை மீட்க முடியாத இக்கட்டான நிலையில் நாட்டில் பலர் உள்ளனர். அதிகரித்த வாழ்க்கை சுமை, வருமானமின்மை போன்ற காரணங்கள் இவற்றில் பெரும் தாக்கம் செலுத்துகின்றன. இந்த நிலையில் தங்க நகைகளை அடகு வைத்திருக்கும் மக்களுக்கு சலுகைகளை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இவ்வாறான வாய்ப்புகளை பொதுமக்கள் உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் எம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். பொலிஸ் மா அதிபர் அல்லது பதில் பொலிஸ் மா அதிபரை நியமிக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு ஒன்று கூடியது. இதன்போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பொலிஸ் மா அதிபர் பதவிக்கு தகுதியான ஒருவரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதிக்கு கடந்த 24ஆம் தேதி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேசப்பந்து தென்னகோன் பொலிஸ் மா அதிபராக கடமையாற்றுவதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. இந்த மனு மீதான விசாரணையின் போது நீதிமன்றத்தில் வலுவான வழக்கை உறுதி செய்வதில் மனுதாரர்கள் வெற்றி பெற்றுள்ளதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் 1ஆம் தேதி குறித்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி எதிர்வரும் 8ஆம் தேதி மலரவுள்ளதுடன் அன்றைய நாளில் புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படவுள்ளது. குறித்த உடன்படிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே விசேட சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஃபூக் ஹக்கீம், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாத் பதியுதீன், GL ஃபீரிஸ், டலஸ் அழகப்பெரும உட்பட மேலும் பல தலைவர்கள் மேற்படி சந்திப்பில் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 63.8% குறைந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி கிடையில் 1014 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட இடைவெளி காணப்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த வருடத்தின் இதே காலப்பகுதியில் வரவு செலவு திட்ட இடைவெளி 366 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முறையான பொருளாதார வேலை திட்டத்தின் ஊடாக நாடு முன்னோக்கி நகர்ந்ததன் விளைவாகவே இந்த நிலையை அடைய முடிந்ததாக அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகளுக்கு பிறப்பிக்கப்பட்ட 9 தடை உத்தரவுகளை எதிர்வரும் அக்டோபர் 9ஆம் தேதி வரை நீடித்து கொழும்பு பிரதான நீதிபதி சந்துன் விதான உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர் மஹிந்த அமரவீர லசந்த அழகியவன மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க ஆகியோரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்கி வேறு நபர்கள் அந்த பதவிகளில் பணியாற்றுவதை தடுக்கும் வகையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் நொச்சியாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவரின் தலை துண்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் நொச்சியாகம நகரின் மத்தியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சாரதியின் கவனக்குறைவு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாரதியின் போட்டித்தன்மை காரணமாக ஓட்டிச் சென்ற சொகுசு பேருந்து ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குவைட்டிலிருந்து கட்டுநாயக்க நோக்கி வந்து கொண்டிருந்த இலங்கை விமானத்தில் பணிபுரிந்த விமான பணிப்பெண் ஒருவரை கையால் இழுத்து பயணி ஒருவர் திட்டிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்நிலையில் குறித்த பயணி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குவைட்டில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணியொருவர் மோசமாக நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னர் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள் குழு பயணியை கைது செய்துள்ளனர். யாழ் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மரணம் தொடர்பில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தின் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களில் சேவையே இவ்வாறு நேற்று முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பருத்தித்துறை பகுதியில் கைது செய்யப்பட்ட இளைஞன் ஒருவர் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த பின்னர் போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து பிரேத பரிசோதனையின் போது அதிக இரத்தப்போக்கு காரணமாகவும் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட பலத்த சேதம் காரணமாகவும் பலத்த அதிர்ச்சியினால் மரணம் ஏற்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. கற்கள் மற்றும் தடிகளால் தாக்கி நபரொருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் 4 பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்ட பெந்திகேவினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு கொருகொடவத்த சாந்தவத்த பகுதியில் நபரொருவரை அடித்து கொலை செய்ததாக 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. எனினும் வழக்கின் 2வது பிரதிவாதி விசாரணையின் போது மரணமடைந்த நிலையில் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் 6வது பிரதிவாதி விடுவிக்கப்பட்டார். இதனை அடுத்து 2017ஆம் ஆண்டு சட்டமா அதிபர் பிரதிவாதிகளுக்கு எதிராக 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர். உயர்தரத்தில் கல்வி கேட்கும் டியூசன் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த மோதல் தொடர்பில் 6 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் உள்ள 60 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது.
ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வவுனியாவின் பல்வேறு பகுதிகளில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினரால் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சோதனை நடவடிக்கையின் போது ஒழுங்கான முறையில் தராசை பயன்படுத்தாமை, விற்பனைக்கு பொருளை மறுத்தமை, விலை அளிக்கப்பட்டிருந்தமை, விலை குறிக்கப்படாமை, காலாவதியான பொருட்களை வைத்திருந்தமை, தகவல் குறிக்கப்படாமை, உத்தரவாதம் வழங்காமை போன்றன தொடர்பில் 54 வழக்குகளும், பேக்கரி தொடர்பில் 6 வழக்குகளுமாக 60 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.